ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சமோசா வச்சு ஒரு டேஸ்டியான சாட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம சமோசா சன்னா மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் சேர்த்திக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு சமோசா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை அதுக்கு மேலே நம்ம ஒரு மசாலா ஊற்றி சாப்பிட போகிறோம். அந்த மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கி ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம சேர்த்த போகிறோம். இது நல்லா வேகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்திட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறமா இது ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சமோசாவுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம 2 கப் அளவுக்கு மைதா சேர்த்திக்கலாம். மைதா சேர்த்துனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு டால்டா சேர்த்திக்கோங்க. டால்டா கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் சூடு பண்ணி உருக்கி சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. டால்டா சேர்த்துறப்போ நம்மளுக்கு சமோசா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மேல் லேயர் நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கறக்காக டால்டா சேர்த்துறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு ரொம்ப இலக்கமாக பிசைய வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. மாவு கெட்டியாக இருந்தால் தான் சமோசா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் செய்கிறதுக்கு. பிசைஞ்சிட்டு இதை ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சன்னா மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மசாலா பவுடர்லாம் இதில் சேர்த்திக்கலாம். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்னா மசாலா, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சன்னா மசாலா பவுடர் உங்களுக்கு கடைகள்லேயே விற்பாங்க. அது இருந்தால் நீங்கள் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. இல்லைனா கரம் மசாலா கொஞ்சம் கூட சேர்த்திக்கோங்க. இப்போ கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடரும், அதுக்கப்புறமா நம்ம மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் திக்னஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்திக்கோங்க. நம்ம சமோசாவுக்கு மேலே சேர்த்தி சாப்பிட போகிறனால நமக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். இப்போது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பச்சை வாசனைலாம் போய் நல்லா நம்மளுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம இதில் வெள்ளை கொண்டக்கடலையை நம்ம சேர்த்திக்கலாம். வெள்ளை கொண்டக்கடலை நீங்கள் நைட்டே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தனியாக வேக வச்சு இதில் சேர்த்திக்கோங்க. இப்போது நமக்கு நல்லா வெந்துருச்சு. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டோன்னா நம்மளோட சன்னா மசாலா ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் உங்களுக்கு சமோசாலாம் ஊற்றி சாப்பிட்றப்போ உங்களுக்கு அந்த சமோசாலாம் நல்லா ஊறி நமக்கு கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம சன்னா மசால் ரெடி. இதுக்கப்புறமா நம்ம சமோசா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சமோசாக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சீரகம் சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சமாக பச்சை மிளகாயை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 3லேருந்து 4 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு இதில் சேர்த்திக்கோங்க.
சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து இதில் காரத்துக்காக ஃப்ளேவருக்காக நம்ம கொஞ்சமாக கரம் மசால் தூள் சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிட்டா போதும். அதுக்கப்புறமா கலந்து விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு வேகிறப்போ உப்பு சேர்த்திருந்தா நீங்கள் இப்போ உப்பு சேர்த்த வேண்டாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு சமோசாக்குள்ளே வைக்கிற ஃபில்லிங் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம சமோசா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவை வந்து ஓரளவுக்கு பெருசாகவும் இல்லாமல் சின்னதாக இல்லாமல் ஒரு அளவுக்கு உருண்டையாக செஞ்சுக்கோங்க. கீழே வந்து மைதாவை டஸ்ட் பண்ணி நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு ஒட்டாமல் தேய்க்கிறதுக்கு வரும். இதை வந்து நம்ம ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம தேய்ச்சாச்சு. ஒரு கத்தி வச்சு நம்ம இதை பாதியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு பீஸ் நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. இப்போ இதை பாதியாக மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு இப்படி பாதியாக மடிச்சுட்டு அந்த ஓரங்களை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு நடுவில் நம்ம மசாலா வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து நம்ம வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நீங்கள் உள்ளே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக இது ஒட்டுறதுக்காக நம்ம மைதாவை வந்து தண்ணியில் ஊற்றி கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. அதை கரைச்சதுக்கப்புறமா நம்ம இந்த கார்னரில் வந்து தேய்ச்சி விட்டுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க. மைதா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்து நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி இதில் இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு இது விரிசல் விடாமல் நம்மளுக்கு ஓப்பன் ஆகாமல் இருக்கும். இதே மாதிரி எல்லா சமோசாவும் செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் இல்லைன்னா ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ரொம்ப கொதிக்கிறப்ப நம்ம சமோசாவை போடக்கூடாது. சமோசாவை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்படி நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சோன்னா நமக்கு உள்ளே இருக்கிற மைதா வந்து மாவு மாதிரி அப்படியே இருக்கும். சமோசா நல்லா கிறிஸ்பியாக வேகாது. அப்பப்போ நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒரே மாதிரி ஈவனாக வெந்திருக்கும். இது வேகிறதுக்கு கிட்டத்தட்ட 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் டைம் ஆகும். ஏன்னா நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சு வேக வைக்கிறோம். இது ஓரளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் நம்ம எண்ணெயிலே தான் வச்சுருக்கணும். இப்போ எடுத்து பாருங்கள், இன்னும் ஒரு 2 நிமிஷம் வெந்தால் நல்லாயிருக்கும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ஃபைனலாக நம்மளோட கிறிஸ்பியான சமோசா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்கிற எல்லா சமோசாவும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா சமோசாவும் நம்ம அதே மாதிரி நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சமோசா வந்து பிச்சு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம சாட் மாதிரி செய்ய போகிறோம். நம்ம செஞ்சு வச்சுருந்த சன்னா மசாலா வந்து இதுக்கு மேலே ஊற்ற போகிறோம். நல்லா குட்டி குட்டியாக நீங்கள் பிச்சு போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம சன்னா மசாலாவை இதில் சேர்த்திக்கலாம். இதில் நம்ம வெள்ளை கொண்டக்கடலை சேர்த்துறதுக்கு பதிலாக நம்ம பட்டாணி கூட சேர்த்து செய்யலாம். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம மசாலா சேர்த்துனதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 2 விதமான சட்னி சேர்த்த போகிறோம். மின்ட் சட்னி, இது வந்து புதினா சட்னி. புதினா கொத்தமல்லி அதெல்லாம் நம்ம அரைச்சி கொஞ்சம் பேஸ்ட்டாக செஞ்சு இதில் சேர்த்துவோம். அதுக்கப்புறமா இன்னொரு சட்னி வந்து ஸ்வீட் சட்னி. இந்த 2 சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறமா கொஞ்சமாக தயிர் சேர்த்திக்கலாம். இது ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துறோம். சேர்த்திட்டு மேலே கொஞ்சமாக நம்ம வெங்காயம் தூவிக்கலாம்.
ஃபைனலாக நம்மளோட சமோசா சாட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.